இந்த டைம்ல தான் கேர்ள்ஸ் எல்லாருமே வெகுளித்தனமா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாம இங்க போனோம் அங்க போனோம் ஸ்கூல் வரைக்கும் நம்ம எல்லாருமே. ஆனா இப்ப இருக்கிற ட்ரெடிஷன் என்னன்னா காலேஜ் முடிச்சுட்டு ஒரு டிகிரி முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. We have a King B, the man of inspiration and a man of magnanimity. மங்கையார் திருப்பதற்கே பெரும் ஆண்டவம் செய்திட வேண்டுமாமா. இவர்கள் மங்கையர்கள் மட்டுமல்ல. Thank you all. And finally, I welcome the Arise team for this program. Thank you. ஆண் பிள்ளை
என் பிள்ளை நல்ல போல யாரிவர் கையில சுத்துற காத்தாடி காத்துல ஆடுது கூத்தாடி கண்ணுல கலரா கண்ணாடி வம்புக்கு வந்து நிப்பா யாரிவர் யார் இந்த தேவத ஆனந்த குமக வாழ் மட்டும் இல்லையே சேட்டைக்கெல்லாம் சொந்தக்காரி யார் இந்த தேவத ஆனந்த குமக வாழ் மட்டும் இல்லையே சேட்டைக்கெல்லாம் சொந்தக்காரி. மற்றவர்களால பிறந்துள்ளாய். ஒரு ஆணுக்கு பின்னால் பெண் என்பதற்காகவா நீ பிறந்துள்ளாய்? இல்லை, ஒரு ஆணுக்கு நிகரானவள் தான் என்பதற்காக பிறந்துள்ளாய். பெண்கள் இல்லாத உலகில் அன்பு நிலைத்திருப்பதில்லை. அன்பில்லா உலகில் வாழ்க்கை இல்லை. 4 வேதங்கள் சொல்லாத அன்பின் பாதையும் பெண்ணே உன் கருவறை கற்றுக் கொடுக்கிறது உயிர்களின் வாழ்க்கையில். அன்பில் ஒரு தாயாக, அழகில் ஒரு தேவதையாக, வெற்றிக்கு ஒரு மலையாக, பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். ஒரு பொண்ணு எனக்கு என்ன தெரியுமா? ஒரு பொண்ணால என்னெல்லாம் செய்ய முடியும் உனக்கு தெரியுமா? நான் செங்கல் சொலத்தை கொடுத்து அதை வீடை மாற்றி கொடுப்பேன். நீங்களை வச்சு உனக்கு வயிறாக சாப்பாடு கொடுப்பேன். அந்த காட்டினா உன் வாழ்க்கையே சந்தோஷமயமாக்கலாம். ஆண் தன்னோட காமத்தை காட்டினாலும் என்னோட புனிதமான உயிருக்கு உயிர் கொடுப்பேன். ஒரு பொண்ணுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை 2 மடங்கு திரும்ப கிடைக்கும். நம்ம போய் கேட்டது எதுவாக இருந்தாலும் ஸ்கூல் வரைக்கும் நம்ம எல்லாருமே அப்பா எடுத்துட்டு போயிட்டு ஸ்கூல்ல விடுவாங்க. அம்மா வந்து நம்மள டிஃபன் பாக்ஸ் எல்லாமே பண்ணிப்பாங்க. காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களோட வெளியோட அவுட் வேர்ல்ட் எப்படி இருக்கு, எந்த மாதிரி யோசிக்கிறாங்க, நம்மளை எப்படி திங்க் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நிலைமைக்கு இருக்கிறது தான் காலேஜ் லைஃப். அதுக்கடுத்து காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க். இங்கே